தஞ்சை மாவட்டம் ஆனைக்காடு ரோடு பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டு விழாவில் நடத்தப்பட்ட நீச்சல் போட்டியில் கலந்து கொண்ட மணிகண்டன் என்பவர் திடீரென சேற்றில் சிக்கி குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகள் கண் முன்னே நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். செகண்ட் தான் எங்க மாமா இன்னும் போவே இல்ல. எங்க மாமா நீச்சல் மாதிரி எங்க மாமா உள்ளேக்க போக அவ்வளவுதான். உங்க பின்னாடி லாஸ்ட்ல இருக்காங்க. உள்ள போவே இல்ல. ஃபர்ஸ்ட் எங்க மாமா வர போறாரு. யாரு விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். முழு விவரம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள பெரிய தெற்கு ஒட்டக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன். கூலி தொழிலான இவருக்கு திருமணமான நிலையில் ஒரு பெண் குழந்தையும் மற்றும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ள நிலையில் குடும்பத்துடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஆனைக்காடு ரோடு பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டு விழாவில் மணிகண்டன் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு பிள்ளையார் கோயில் அருகே இருந்த குளத்தில் சக போட்டியாளர்களுடன் நீந்தி சென்றுள்ளார். அப்போது மறுமுனையில் உள்ள கரையை தொட்டு மீண்டும் திரும்ப முயற்சித்த போது மணிகண்டன் திடீரென சேற்றில் சிக்கி தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இதனால் மற்ற வீரர்கள் கரையை தொட்டு விட்டு மீண்டும் தொடக்க இடத்திற்கு நீந்தி வந்த நிலையில் மணிகண்டனை மட்டும் நீண்ட நேரமாக காணாததை கண்டு மணிகண்டனை சக இளைஞர்கள் தேடி பார்த்தனர். மேலும் இது தொடர்பாக தீயணைப்பு துறைக்கு வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சேற்றில் சிக்கி இருந்த மணிகண்டனின் உடலை மீட்டனர். தனது தந்தை நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற சந்தோஷத்தில் தந்தையை உற்சாகப்படுத்திய மணிகண்டனின் குழந்தைகள் பின்னர் மணிகண்டன் நீரில் மூழ்கி இறந்ததை அறிந்து கண்ணீர் விட்டு கதறிய ஆடியோ வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் குளத்தின் தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்யாமல் நீச்சல் போட்டி வைத்ததால் ஒரு உயிர் பறி போனது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பமே ஆதரவற்ற நிலையில் தற்போது இருந்து வருகிறது. அகிலா, யாரு